சின்ன வெங்காயம் ஏன்டி வரும்போது அழுத்துக்கின்னு வர? தாத்தா காணும் பசிக்குதுடா. ஒன்ச்சு போன கூரை கொட்டால பாத்தியா? தாத்தா காணும். டீ கடையில பாத்தியா? எல்லா இடத்துலயும் பார்த்தா காணும். சிறுவா போய் தேடுவோம். ஏய் நம்ம தாத்தா அது நம்ம தாத்தா எப்பவுமே சட்டை தான் போட்டிருப்பாரு. அவரு தான் கோட்டு போட்டிருக்காரு. அவரு கோட்டு போட்டிருக்காரு, சூட்டு போட்டிருக்காரு. வா கிட்ட போய் பாப்போம். தாத்தா யார் அது தாத்தா கேத்தா நீங்க? ஐயோ இதுங்களா நமக்கு ஏதாவது ஒண்ணு வச்சிருமே பிரச்சனையா? ஏய் தக்காளி நம்ம தாத்தா தான்டா. ஆமா தாத்தா, என்னது இது கோமாளி வேஷம்? இது கோமாளி வேஷம் இல்ல, ஊரே மாத்துற வேஷம். யோ, நீ இந்த வேஷம் போட்டு தான் ஊரை ஏமாத்துறியானே? நீ எந்த மாதிரி ஆளு ஊருக்கே தெரியுயா? டேய் நம்ம ஊர்ல எல்லாமே உஷாராயிட்டானுங்க. இந்த மாதிரி வேஷம் போட்டாதான் எல்லாரும் ஏமாத்த முடியும், நோவாம நோம்பு கும்பிட முடியும். அது நோவாம நோவு கும்பிடணுமா? அதிசோ சொல்லணும், வடை சுடணும், ஓட்டு வடை சுடணும். அப்பதான் நோமே கும்பிட முடியும். இதெல்லாம் நன்ன மாதிரி பேசுங்க, ஆனா ஸ்கூலுக்கு போனா நல்லாவே படிக்காதீங்க. அதெல்லாம் நாங்க பாத்துப்போம். இப்ப என்ன பண்ணணும் மட்டும் சொல்லு. ஏய் இப்போ நீங்க என்ன பண்ணணும்னு நான் சொல்லி தரேன், என் கூட வாங்க. ஏ தக்காளி, இந்த தெருவிலே தான் முதல் வீடு. இந்த ஒரு வீட்டை ஏமாத்திட்டுன்னு வச்சுக்கான், இந்த தெருவிலே அனாவசியமா ஏமாத்திடலாம். யார் அது? காலையில இருந்து சாயந்தரம் மட்டும் இந்த பிச்சைக்காரங்க தொல்லை தாங்கல. யார் அது? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. எங்க வீட்டுல ஏற்கனவே நல்ல காலம் பிறந்துதான் இருக்குதே, நீ சொல்லிதான் தெரியும் அவசியம் இல்ல. என்னம்மா எங்க தாத்தாவை பத்தி அப்படி பேசிட்ட? எங்க தாத்தா தெரிஞ்சவங்கள பத்தியா பேசுவாரு, தெரியாதவங்க பத்தியும் பேசுவாரு. இந்த ஊரை பத்தி சொல்வாரு, இல்ல உலகத்தை பத்தி சொல்வாரு. உங்க வீட்டுல என்ன நடக்குது கூட சொல்வாரு. இந்த ஊரை பத்தி சொல்ல தெரியல, உலகத்தை பத்தி சொல்ல தெரியல. என் வீட்டுல என்ன நடக்குதோ அதை மட்டும் சொல்லு. ஏம்மா நீ நல்ல காலம் பிறந்துச்சுன்னு சொன்னியே, அது உண்மைதான். ஏன்னா உன் மூஞ்சில லட்சுமி கடாட்சம் அப்படியே நிறைஞ்சிருக்குது. ஆனா இன்னும் பற்பல விஷயங்கள்லாம் இருக்குது, அது உனக்கு தெரியுமா? ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. எக்கம்மா யாயா சொல்றா? ஏன் நீ சொல்ல மாட்டியா? நான் ஜக்கம்மான்னு சொல்றது சாமி, அது எனக்குள்ள வந்து அருள்வாக்கா சொல்லும், அதை தான் நான் வெளியே சொல்றது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. சரி சாமியா வந்து சொல்லட்டும். இப்ப என் வீட்டுல என்ன நடக்குதோ அதை சொல்லு முதல்ல. ஜெய் ஜக்கம்மா, ஜெய் ஜக்கம்மா. ஜக்கம்மா வந்துட்டா, ஜக்கம்மா சொல்றா. வீட்டுக்காரன் சரியில்லை, நீ இப்ப என்ன பண்ண போற? அந்த ஆள் சரியில்லை, நான் என்ன பண்ணிட்டேன்? நான் வாடகை வீட்டுல இருக்கிறேன், நான் கரெக்டா வாடகை குடுத்துடுறேன். நான் எந்த வீட்டுக்காரன்னு சொல்றேன், இது எந்த வீட்டுக்காரன்னு சொல்லி இது பேரு? தாத்தா இது சரியான லூசரம் போல தாத்தா. நீ சொல்றதுக்கு எல்லாம் ஏறுமாற சொல்லுதே. நான் வீட்டுக்காரன் சொன்னது இந்த வீட்டு ஓனரை கிடையாது. உன் கைத்துல தொட்டு தாலி கட்டினான் பாரு, அந்த வீட்டுக்காரனை பத்தி சொல்றேன். என் வீட்டுக்கார பத்தி என்கிட்டயே குறை சொல்றியா? அவர் எவ்வளவு தங்கமானவர் உனக்கு என்ன தெரியும்? உன் வீட்டுக்காரன் தங்கமானவனா, தங்கமானவனா, தகரமானவனா இப்ப தெரியும் உனக்கு. உன்னை தவிர்த்து 2 சின்ன வீடு வச்சுக்கிறான். என்னது 2 சின்ன வீடு வச்சுக்கிறானா? சாவி கூட என்கிட்ட கொடுக்கல. மரமண்ட மரமண்ட, நம்ம எந்த வீட்டை சொல்றோம், இது எந்த வீட்டை சொல்லிங்க இது பேரு? சரியான பைத்தியமா இருக்கும் போலுக்குதா. ஏமா வீட்டுக்காரன் 2 கீப் வச்சுக்கிறான். ஆமா ஆமா ஆமா. என்னது எனக்கு தெரியாம ஜிபே வாங்கி வச்சுக்கிறானா? நான் கரெக்டா தானே பேசுறேன், நீயே சொல்லு. நான் கரெக்டா தானே பேசுறேன். ஐயோ அந்த பைத்தியத்தை பார்த்து என் பேச்சும் பைத்தியமாயி போச்சே. ஏமா நான் கீப்புன்னு சொன்னது என்னன்னு தெரியுமா உனக்கு? அதாவது உங்க வீட்டுக்கார 2 பொம்பளைய வச்சுக்கிறாம்மா. யோ பொய் சொல்லாதியா, என்ன வச்சு குப்பை கொட்டதுக்கே அவனுக்கு திறமை இல்ல, இதுல வேற 2 பொண்ணு வச்சுக்கிறானே. ஏமா என் தாத்தா வாயில உண்மையே வராது, சிச்சி பொய்யா வராது. அப்படி சொல்றா என் பெங்களூர் தக்காளி. ஏமா உங்க வீட்டுல தங்க நகையா வச்சுக்கிறிய, அதுல கொஞ்சம் குறைஞ்சிருக்குமே. கரெக்டா சொல்றான். ஆமா சாமி குறைஞ்சிக்குது. தாத்தா அவங்க வீட்டுல நகை கொஞ்சம் உனக்கு எப்படி தெரிஞ்சுது? நீ என்ன திட்டியா? அம்மா அச்சு விட்டேன்டா. மேலாண்ட தெருவுல போட்டோம் பத்தியா ஒரு பிட்டு, அது பழிக்கல. இங்க போட்டேன் பழிச்சு போச்சு. அந்த நகை குறைஞ்சது அது எப்படி தெரியுமா? எல்லாம் உங்க வீட்டுக்காரனாலதான். நாய எங்க தாத்தா உங்களுக்கு நல்லது தானே சொன்னாரு, அதுக்கு போய் எங்க தாத்தா நாயினுங்களா? நான் தெரு நாயில நாயமா சொல்ல போறேன், என்ன கட்டின நாய சொல்றேன். நாயின்னு சொன்னதே ஒரு மாதிரியா இருந்தது, இது தெரு நாய் வரைக்கும் கூப்பிட்டு வந்து விட்டுச்சு பாரு. பூஞ்சாப்பாரு எப்படி? ஏமா இப்போ உங்ககிட்ட 98 பவுன் இருக்குது, 2 பவுன் தானே குறைஞ்சிருக்குது. அது எடுத்துக்கின்னு வந்தியானாக்கா
உனக்கு 200 பவுனா நான் மாற்றி தரேம்மா. 98 பவுன் 200 கிலோ பவுன் ஆக்கணும். அப்போ நம்ம கிட்ட இருக்கிற 2 கிலோ வெள்ளியை கொடுத்தா 100 கிலோ கிடைக்கும் போலியே. போய் எடுத்துட்டு வரேன், கண்டிப்பா 200 பணம் மாத்தி கொடுத்துடணும். ஐயோ இவ்வளோ கொடுக்கும்போது நம்மளே ஏன் கொடுக்கூடாது? நம்மளும் போய் எடுத்துட்டு வருவோம். எங்க போனானே தெரியலையா? யாரும் நிக்கிற மாதிரி இருக்குதா? யோ நில்லியா? ஏம்பா என்னப்பா? ஏம்பா அவனை பாத்தியா? என்ன சொல்றான்? எவனை பாத்தியா? அதாப்பா அந்த குடுகுடுக்காரன். அவனை பாத்தியா? டேய், என் குடும்பத்துல 1000 குடுகுடுப்பு கிடக்குறா. இதுல வேற இன்னொரு குடுகுடுக்காரனா? போடா, 1000 வேலை கிடக்கு எனக்கு. யோ நீங்களாம் சொன்னா நான் விட்டுருவேன். நான் அவனை விடவே மாட்டேன். டேய் இதை வந்துட்டா. ஏம்மா என்னம்மா புயல் காத்துல அடிபட்டு அந்த போதை மாதிரி வந்து இடிக்கிற? ஆமா மனத்தை காத்து இடுப்பா வச்சிருப்பீங்க. ஐயோ தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். இந்தாங்க இதுல 2 கிலோ வெள்ளிக்குது, எனக்கு ஒரு 200 கிலோ விலையை மாத்தி கொடுத்துருங்க ஐயா. அது 2 கிலோ வெள்ளியா 200 கிலோ ஆக்கணுமா? தக்காளி வாயை பொத்து வந்ததை வாங்கி போடு, அப்புறமா தெரியலாம். சரி குடுமா. ஐயா இந்தாங்க சீக்கிரமா 200 கிலோ மாத்தி கொடுங்க. மாத்துவாங்க முதுகுல எனக்கு கொடுங்க ஐயா. முதல்ல எந்த மாத்தி கொடுங்க. ஏன்டி எந்த மாத்தினா என்ன? என் வீட்டுல தானே முதல்ல வந்தாங்க, நீ எப்படி நோட்டை கொடுங்க வந்த? ஏன்டியா என் வீட்டுக்கு மாம்பைக்காரன் பூண்டுக்காரெல்லாம் வரும்போது நீ வந்து என் வீட்டு வாசல்ல வாங்கல, இப்ப மட்டும் கேக்குற? மாம்பழமா தங்குது உனக்கு என்னடி? ஏம்மா 2 பேரும் சண்டை போடுறத நிறுத்துக்குமா, இல்லைன்னா நான் மந்திரத்தை மறந்துடுவேன். அதுக்கப்புறம் டபுளாக ஆக்க முடியாது, ட்ரிபிளாக ஆக்க முடியாது. கொடுங்கம்மா அப்படியே. சரி சரிடி நம்ம சண்டை போடக்கூடாது, வர்றதும் வாங்கின்னு போயிடுவோம். டேய் எங்கடா இருக்கிறீங்க? எனக்கு எரியுது. யாரு? இவனுங்களா? தாத்தா ஒரு ஆள் தான் வரான், இவனுங்களான்னு கேக்குறேன். ஏய் அவன் ஒரு ஆள் இல்லடா, ஒரு ஊர். என்ன அவரை பார்த்து இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? ஏம்மா வெள்ளி, அவனை பார்த்து நான் பயப்படலம்மா. ஒரு நாள் 100 ரூபாய் கொடுத்தான். 5 பாக்கெட்டு பிரியாணி என் பையிலேருந்து வர வச்சு கொடுத்தேன். அப்படியா? அப்புறம் தங்கம் நான் மதுரைக்கு போகலான்னு போகிறேன். எனக்கு முன்னால் அவன் நிற்கிறான். என்னடான்னு கேட்டாக்கா பிரியாணி ஓனன்றான். அங்கே மந்திரம் பழிக்கல, பிரியாணிக்கு பதிலாக புளியோதரை தான் வந்தது. அதை கொடுத்தேன். திருப்பி மாமா கொடுத்துருக்க முடியும்? ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு தான் செய்ய முடியும். இப்போ நீங்கள் கூட கொடுத்துருக்கிறீங்க, இன்னைக்கு செஞ்சு தருவேன். அதுக்கப்புறம் என்னை தொல்லை கொடுக்கக்கூடாது. நான் ஏம்மா அவன் வரான், நாங்கள் உள்ளே போய் பதுங்கிடுறோம். அவன் வந்தா நான் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிரு. சரி நாங்க பார்த்தோம், நீங்க உள்ள பாத்திரமா உட்காருங்க சாமி. ஐயோ அக்கா, இங்க ஒருத்தன் குடுகுடுப்பு வேஷம் போட்டுருந்தானே, அவனை பாத்தீங்களா? ஏன்பா என்னாச்சு? ஏன் இப்படி மூச்சு வாங்க ஓடி வர? என் வயிறு எரியுதுக்கா, என் வயிறு எரியுது. அப்பா டெய்லி பிரியாணி சாப்பிட்டா அப்படிதான் வயிறு எரியும். ஒரு நாளைக்கு தயிர் சோறு சாம்பார் சோறு மாத்தி சாப்பிடணும். பைத்தியமானிய நான் எங்க சாப்பிட்டேன்? சாப்பிட வச்சிருந்த 100 ரூபாய் தான் ஆட்டிய போட்டுன்னு வந்துட்டானுங்க. என் வயிறு எரியுது, எனக்கு வேற அல்சருமா. ஆட்டையை போட்டானா? ஏன்பா கொஞ்ச நேரம் முன்னாடி வரக்கூடாதப்பா? அவனை நம்பி 2 கிலோ வெள்ளி வர குத்து வச்சுக்கிறேன் நானு. வெள்ளி நான் 100 பவுன் தங்கம் கொடுத்து வச்சுக்கிறேன். ஏமா 100 ரூபாய் கிடைச்சாலே அவன் ஆட்டிய போடுறவன், நீ வேற 2 கிலோ வெள்ளி குத்துக்கிற, 100 பவுன் தங்கம் வேற குத்துக்கிறியம்மா. என்னமா பண்ண போறோன்னு தெரியல. யோ கத்தாது கம்முனிரியா, அவனை உள்ளதான் போய் உட்கார சொல்லிக்கிறோம். வா அப்படியே நைஸா அவங்க பொருளை வாங்கிக்குவான். ஏமா இருமா, யார் 100 ரூபாய் நான் வாங்கிக்கிறேன். பொல்லாத 100 ரூபாய் 100 கிலோ தங்கம் வாயா. வெள்ளி தான் இப்ப வேலை. நான் தான் வாங்குவேன். ஐயோ யார் 100 ரூபாய் 100. ஐயோ திட்டு பையன் எங்க போனான்னு ஐயோ என் தங்கலாம் போச்சே. ஏய் வாங்க ஓடி வந்துடலாம். தாத்தா இப்படியோங்க சவுண்ட் போட்டதுனால நம்ம பின்வழியா அப்படியே வந்துட்டோம். ஆமாண்டா பேரா. தாத்தா அவருக்கு மட்டும் புளியோதரை பிரியாணில வாங்கி கொடுத்துருக்கா. அதெல்லாம் சொம்மாம்மா புழுவு. எல்லாரும் வீட்டுக்கு பின்வாசல் வச்சு கட்டுங்க. வரோம்